டேட்டா பார்ட்டிஷன் அண்ட் டேட்டா ஃப்ரேமிங். ஓகே, பார்ட்டிஷன். பார்ட்டிஷன் என்ன அப்படின்னா, திரும்பவும் நம்ம புது நோட் புக்கு வந்திருக்கோம். அதனால என்ன பண்ணணும், நம்ம டேட்டா சோர்ஸ் இங்கே நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ டேட்டா சோர்ஸ் கொடுத்து நம்ம டேட்டா சோர்ஸ் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல பாயிண்ட் பண்ண முடியும். அதனால ஒரு தடவையும் நோட் புக்கை லோட் பண்ணீங்கன்னா டேட்டா சோர்ஸை நீங்க கொடுக்கணும். ஓகே, இப்போ ஸ்பார்க் கிளஸ்டர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம ஹை லெவலா பார்த்தோம். ரைட், ஒரு ஸ்பார்க் கிளஸ்டர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்பார்க் கிளஸ்டர்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த டயக்ராம்ல பார்த்தோம். ரைட், கிளஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த கிளஸ்டர்ஸ் வரும்போது இந்த கிளஸ்டர்ஸ்க்கு பின்னாடி வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல எப்படி இருக்கு, எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த டிரைவர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது, ஓகே, நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்கன்னு வச்சுங்க. ஓகே, இதான் சூப்பர் மார்க்கெட். ஓகே, இங்க ஸ்பார்க் கான்டெக்ட்ஸ் அப்படிங்கிறது, நீங்க உங்களை மாதிரி பல பேர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கான்டெக்ட் இருக்கும். ஓகே, அந்த கான்டெக்ட் இது ஒர்க்கர் நோட் அப்படிங்கிறது கியூ அப்படின்னா நீங்க பில்லிங் போட போறீங்க இல்ல, அந்த கவுண்டர்னு நினைச்சீங்க. இது எல்லாத்தையுமே இங்க இருக்கிறது எக்ஸிக்யூட்டர்ங்கிறது என்னன்னா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க், அந்த கவுண்டர்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க் அவங்க எவ்வளவு ஃபாஸ்டா பண்றாங்களோ அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும். கிளஸ்டர் மேனேஜருங்கிறது வந்து அந்த கவுண்டரை அல்லது அந்த ஸ்டோரை மேனேஜ் பண்ற மேனேஜர்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க கடைக்குள்ள போய் ஜாமானை வாங்கிட்டீங்க. நீங்க வாங்கிட்டு பாக்குறீங்க, பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, கியூக்கு போகணும். ஓகே, எந்த கியூ கம்மியா இருக்கோ அந்த கியூக்கு நீங்க போய் நின்று உங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்க ஃபாஸ்டா போயிடுவீங்க. கியூ கம்மியா இருக்கும், அதுக்கு தகுந்த அதுல போனீங்கன்னா ஃபாஸ்டா போயிடுவீங்க. ரைட்டா? அப்போ ஆஸ் அ ஹியூமன் கான்டெக்ட்ல நீங்க என்ன பண்ண முடியும், உங்களால எந்த கியூக்கு போகணும் நீங்க முடிவு பண்ணி போயிட முடியும். ரைட்டா? அப்போ கிளஸ்டர் மேனேஜர் அப்படின்னு வரும்போது அவங்க இப்போ இன்னொரு கியூ வருதுன்னா இன்னொரு கிளஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அப்போ இன்னும் என்ன ஆகும், மக்கள் வேகமா அதுல போயிட்டு அதுல கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ கவுண்டர் கூட இருந்துச்சுன்னா 4 கவுண்டர் இருக்க இடத்துல 2 கவுண்டர் ஆப்ரேட் பண்றாங்கன்னா ஸ்லோவா மூவ் ஆகும். 4 கவுண்டர் ஆப்ரேட் பண்ணா என்ன ஆகும், வேகமா மூவ் ஆகும் இல்லையா? ஸோ அது மாதிரி ஸ்பார்க்ல என்ன பண்றாங்கன்னா, கிளஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க நாம ஒரு தடவையும் இங்க கொடுக்கும்போது இந்த டிரைவர் ப்ரோக்ராம் லோட் ஆயிட்டு பின்னாடி எத்தனை கிளஸ்டர் இருக்கு அப்படின்னு பார்க்கும். அந்த கிளஸ்டர்ல எவ்வளவு கோர் இருக்கு அப்படின்னு பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க போனோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த கிளஸ்டர் செட்டிங்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா, ஓகே, இப்போ நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ்க்கு போயிட்டு இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல நாம போய் ஓகே ஒர்க் ஸ்பேஸ் செட்டிங்ஸ்ல போயிட்டு நாம லைசன்சிங் இன்ஃபோக்கு வந்து இந்த லைசன்சிங் இன்ஃபோல நாம போய் பார்த்தோம் அப்படின்னா ட்ரையல் அப்படின்னு இருக்கும். இந்த ட்ரையல் எடிஷன் என்ன இருக்கு, நமக்கு எங்க இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுது. இது நம்ம என்ன பார்த்தோம், 64 கோர் அப்படின்னு பார்த்தோம். ரைட்டா? அப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிஷின்ஸ் எவ்வளவு, இங்க 64 கோர் அப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்ப எவ்வளவு கோர் இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, நமக்கு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் இந்த டிரைவருக்கு தெரியும் எத்தனை நோடு இருக்கு, எவ்வளவு கோர் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த கிளஸ்டர் மேனேஜருக்கும் டிரைவருக்கும் தெரியும். இப்போ நாம கொடுக்குற டாஸ்க என்ன பண்ணணும்னா எங்க அனுப்பணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி அதை அனுப்பும். இது ஒன்று. ஓகே, இது நோடு இருக்கிறது. இந்த நோடுக்கு அப்புறம் நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு டேட்டா இருக்குன்னு வச்சுக்குவோம். நம்ம கிட்ட இந்த மாதிரி டேட்டா இருக்கு. ஓகே, இன்ஃபோ செஷன், ஓகே, சீசன் இன்ஃபோ இருக்கு, டீம் இருக்கு, சிட்டி இருக்கு, இன்னொரு இடத்துல சிட்டியும் ஸ்டேட்டும் இருக்கு. இப்போ இந்த டேட்டா நான் இப்படி வச்சிருக்கும் போது, சிங்கிளா இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்படி இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிங்கிளா நான் கொரி பண்ண டைரக்டா கொரி பண்ணிட்டு போயிடுவேன். இப்போ இந்த 2 டேபிளையும் ஜாயின் பண்ணி நான் ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன் ஈஸி இல்லை அப்படின்னா, இந்த இடத்துல போனோம் அப்படின்னா நாம ஸ்பார்க்குள்ள போகும்போது ஸ்பார்க் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுக்குற டேட்டாவை காலம்னரா ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தோம். இன்னொன்னு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம், பார்ட்டிஷன் பண்ணி ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ பார்ட்டிஷன் பண்ணும்போது இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகே, ஒரு 10 ரெக்கார்டு இருக்கு. 10 ரெக்கார்டையும் நாம பார்ட்டிஷன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி பார்ட்டிஷன் பண்ணோம் அப்படின்னா
இந்த 3 நோடு இருக்கு அப்படின்னா எந்த நோட்ல எந்த பார்ட்டிஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 2 3 இங்க இருக்கு, பார்ட்டிஷனுக்கு வந்துருச்சு. இது ஸ்பார்க் கிளஸ்டர். இங்க நோடு இருக்கு, அங்க பார்ட்டிஷன்ல வந்து டேட்டா வந்து உட்காந்துருச்சு. ஓகே, இப்போ நீங்க இந்த கொரி ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல போயிட்டு இந்த கொரியை ஜாயின் பண்ணி எனக்கு ஜாயினுக்கு வந்து இன்னர் கொரி ரன் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு உங்க கொரிக்கு என்ன தெரியும், எந்த டேட்டா எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் போயிட்டு வரும். அப்ப போயிட்டு வரும்போது அந்த எஃபிஷியன்சியே இருக்காது அந்த இடத்துல நமக்கு, ரைட்? அப்போ ஃபாஸ்டா எந்த ரிசல்ட்டா அது வருமா? இந்த மாதிரி போயிட்டு வந்தா இங்க போயிருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் இங்க போயிருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் இங்க போயிருக்கான்னு பார்க்கணும், அப்படியே பார்த்துட்டே வந்தா என்ன நடக்கும்? ஒரு கொரியில வந்து ஒரு எஃபிஷியன்சியே இருக்காது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக தான் கிளஸ்டரை கொண்டு வந்தாங்க, ஸ்பார்க் கிளஸ்டரை. இங்க பார்ட்டிஷன் பண்ணி நீங்க கொரியில எஃபிஷியன்சி இல்லாம நீங்க இதை போட்டீங்கன்னா எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்க போகும்போது இந்த இடத்துல பிரச்சனை என்ன அப்படின்னா நமக்கு, ஓகே, இப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு பார்ட்டிஷன்ஸ்ல வந்து நம்ம டேட்டாவை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய டாக்குமெண்டேஷன்ல வாட் இஸ் டேட்டா பார்ட்டிஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கேன். ஓகே, இதுல டேட்டா பார்ட்டிஷனிங்னா என்ன, அதுல மாடுலாரா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு, பார்ட்டிஷனுக்கு ஒரு கான்செப்ட். ஓகே, அப்படின்னா என்ன, அப்புறம் ரேஞ்ச் பார்ட்டிஷன்னா என்ன அப்படிங்கிறத டாக்குமெண்ட்டா எழுதியிருக்கேன். ஓகே, இதை படிச்சு பாருங்க. ஓகே, இதுல என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, கஸ்டமர் ஐடி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த கஸ்டமர் ஐடி இருக்கு அப்படிங்கும்போது இந்த கஸ்டமர் ஐடி இருக்குன்னா இந்த கஸ்டமர் ஐடியை ஓகே மாடுலாஸ் பார்ட்டிஷனை யூஸ் பண்ணி நீங்க பார்ட்டிஷன் பண்ணீங்கன்னா எந்த பார்ட்டிஷன்ல எப்படி உட்காரும் அப்படிங்கிறது தான் இங்க அவங்க காமிக்கிறாங்க. அப்போ இந்த 100 அப்படி இந்த கஸ்டமர் ஐடி 100ங்கிறத வந்து பார்ட்டிஷன் 0லயும் பார்ட்டிஷன் 1லயும் பார்ட்டிஷன் 2லயும் பார்ட்டிஷன் 3லயும் போகுது அப்படின்னு இங்க இருக்கு. இது எப்படி டிசைட் பண்ணுது அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்துப்போம். இந்த ஃபர்ஸ்ட் என்னன்னா எக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஓகே, இந்த எக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நான் ஒரு ஸ்லைட்ல வச்சிருந்தேன், எங்க போச்சு அந்த ஸ்லைடு தான் எனக்கு தெரியல இப்போ. மை காட். ஓகே, இது ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஸ்லைடே போட்டிருந்தேன். ஓகே, ஸோ இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸுங்கிறது வந்து ஓகே நம்ம கஸ்டமரோட ஐடி. இந்த என் அப்படிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன், நம்ம எத்தனை பார்ட்டிஷன் கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் என். ஆர் அப்படின்னா டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ரிமைண்டர் வேல்யூ. ஓகே, இப்போ நீங்க கால்குலேட்டர் எடுத்து 77 அப்படின்னு போட்டீங்கன்னா 77 டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டீங்கன்னா 19 வரும். அப்போ ரிமைண்டர் என்ன இதுக்கு 1. அந்த 1 தான் என்ன ஆகும்னா இந்த பார்ட்டிஷன் ஐடி. இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை ஒன்னையும் பார்ட்டிஷன் பண்ணி வரும்போது அந்த ரிமைண்டர்ல வரக்கூடிய நம்பர் என்ன பண்ணுதுன்னா அது பார்ட்டிஷன் ஐடியா வச்சுக்குது. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 100 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பார்ட்டிஷன் ரிமைண்டர் என்ன 0, பார்ட்டிஷன் 0. 102 டிவைடட் பை 4 ரிமைண்டர் என்ன 2, அப்போ பார்ட்டிஷன் நம்பர் 2. 105 டிவைடட் பை 4 பார்ட்டிஷன் என்ன 1. ஸோ 108 டிவைடட் பை 4 பார்ட்டிஷன் 0. ஓகே, இப்படிதான் இது என்ன பண்ணும், பார்ட்டிஷன் பண்ணி இந்த டேபிள அது இது பண்ணும். ஸோ ஐபிஎல் டேட்டாவை யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், பார்ட்டிஷன்ல இங்க 2008னா 4க்கும் 2009னா 1க்கும் 2010னா 2க்கும் 11க்கும் போயிட்டு இருக்கு. திரும்பவும் அந்த 4, ஏன்னா 4 பார்ட்டிஷன் தானே, இந்த 4 பார்ட்டிஷன் முடிஞ்ச உடனே முதல்ல இருந்து ஆரம்பிக்கும், திரும்பவும் 0 1 2 3 அப்படின்னு போகும். ஸோ அப்போ ஈஸியா என்ன பண்ண முடியும்னா ஸ்பார்க்னால இந்த பார்ட்டிஷன்ல எங்கெங்கெல்லாம் டேட்டா இருக்கு அப்படின்னு நம்ம இந்த டேபிளுக்கு போகும்போது இந்த இடத்துக்கு வரும்போது ஸ்பார்க் என்ன பண்ணும், எந்த பார்ட்டிஷன்ல என்ன டேட்டா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் கொரிக்கு இப்போ, ரைட்? ஏன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஒரு ஐடி இருக்கு. அப்போ இவ்வளோ பார்ட்டிஷனுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை, நேரா எந்த பார்ட்டிஷனுக்கு வேணுமோ அந்த பர்டிகுலர் பார்ட்டிஷன்ல மட்டும் போய் டேட்டாவை எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா வேகமா ப்ராசஸிங்கும் வேகமா விஷயங்களும் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட்ல நான் சொல்ல வர்றது. ஓகே, இப்போ நம்ம டேட்டாவை லோட் பண்ணிட்டோம்.
இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டேட்டா வந்து நம்ம காலம்ல நம்ம பார்க்கலாம். இன்ஃபோ சீசன் டேட்டா. ஓகே ஓகே டேட்டாவை லோட் பண்ணியாச்சு. ஓகே இப்போ இங்க என்ன பண்றேன்னா இந்த டேட்டாவை வந்து டேபிளா கன்வெர்ட் பண்ணி நான் சேவ் பண்றேன். ஓகே இங்க வந்து இருக்கக்கூடிய பார்ட்டிஷன் பண்ண டேட்டாவை ரீபார்ட்டிஷன் பண்ணிட்டு அந்த பார்ட்டிஷனை ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஃபைல்ல ஸ்டோர் பண்றோம். ஃபைல்ல ஸ்டோர் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே இந்த இடத்துல வரும்போது நாம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை நாம இப்போ இந்த டேட்டாவை பார்ட்டிஷன் பண்ணி அந்த பார்ட்டிஷன் பண்ணதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபைலாவும் ஸ்டோர் பண்ணலாம். ஓகே இப்போ ஃபைலா ஸ்டோர் பண்ணி ஃபைல்லையும் வைக்கலாம். ரைட் ஃபைல் டேட்டா ஐபிஎல் பார்ட்டிஷன் அப்படின்னு நம்ம வரும்போது இந்த இடத்துல நமக்கு பார்ட்டிஷன்ல பார்க்கே ஃபார்மேட்ல நமக்கு அது நிறைய டேட்டா இருந்துச்சுன்னா நிறைய ஃபைல்ஸ் வந்திருக்கும் இந்நேரம். ஓகே அப்போ நாம் என்ன பண்ணலாம், இந்த ஃபைலாவும் பார்ட்டிஷன் பண்ணி வைக்கலாம். அதே டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம், டேபிளாவும் கன்வெர்ட் பண்ணலாம். டேபிள்ல இங்க இருக்கு சேவர்ஸ் கொடுத்தோம்னா என்ன ஆகும், அந்த டேட்டா டேபிளாவும் நமக்கு கன்வெர்ட் ஆகி அந்த டேபிளாவும் டேட்டா கன்வெர்ட் ஆகும். அது டெல்டா டேபிளா நமக்கு இங்க இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இங்க அதே ஃபார்மேட்லயே நான் என்ன பண்ணலாம், ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த ஃபார்மேட் தான் வேணும் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணி கேட்கலாம். இங்க நான் கொடுக்காதனால டிஃபால்ட் வந்து ஒன்லேக்ல வந்து டெல்டா யூஸ் பண்றதுனால டிஃபால்ட் என்ன எடுத்துக்கிச்சு, அது டெல்டா ஃபார்மேட்டா எடுத்துக்கிச்சு. இங்க நான் கொடுத்து ஸ்பெசிஃபிக்கா கொடுத்து டெல்டா சிஎஸ்பி அப்படின்னு நம்ம கொடுத்து என்ன பண்ணலாம், அதை சேவ் பண்ணவும் முடியும். ஸோ டெல்டா ஃபார்மேட்டாவை நம்ம இங்க சேவ் பண்றோம். ஓகே இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அந்த டேபிளும் நமக்கு இங்க ஃபார்மேட்ல வந்திருக்கும். ஓகே இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டேட்டா ஃப்ரேமை எப்படி நாம சேவ் பண்றது. ஓகே இப்போ இந்த டேட்டா சிட்டி இருக்கு, இந்த டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவை டைமென்ஷன் இந்த சிட்டி டைமென்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டேட்டாவை நான் இங்க டெம்பரவரியா லோட் பண்றேன் இப்போ. ஓகே பண்ணிட்டு ஓகே என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டேட்டாவை நான் லெஃப்ட் ஜாயின் பண்றேன். ஓகே பண்ணிட்டு டேட்டாவை நான் என்ன பண்றேன்னா டிரான்ஸ்ஃபார்மும் பண்றேன். பெங்களூரு அப்படிங்கறத வந்து பெங்களூரு அப்படின்னு நான் அதையும் மாத்திட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டாவையும் இங்க வைக்கிறேன். ஓகே வச்சுட்டு என்ன பண்றேன்னா இந்த சிட்டி டைமென்ஷனை வந்து நான் என்ன பண்றேன், ஒரு டேபிளா சிட்டி டைமென்ஷன்ங்கிற டேபிளாவும் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டா இருக்கு பாத்தீங்களா, அதையும் நான் என்ன பண்றேன், வின்னர் டேட்டா வின்னர் பை ஸ்டேட் அப்படின்னு ஸ்டோர் பண்றேன். ஸோ நான் ஒரு தடவையும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற அவசியம் கிடையாது. ஒரு தடவை பண்ணிட்டு டேட்டா கிளான்சிங் முடிச்சுட்டு இதை நான் என்ன பண்றேன், நான் என்னுடைய இதுல நான் லேக் ஹவுஸ்ல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அப்போ என்ன நடக்குது, இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த டேட்டா செட்டு கிரியேட் ஆகுது. ஆயிட்டு எனக்கு இந்த டேட்டா செட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இங்க என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா செட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே இப்போ இங்க வந்தோம் அப்படின்னா கீழே ஓகே ஸோ இன்ஃபோ அப்புறம் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெண்டுமே நடந்துருச்சு. ரெண்டுமே நடந்து இப்போ நம்ம போயிட்டு இந்த இடத்துல ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்த இந்த டேபிளும் இந்த டேட்டாவும் இங்க ரெண்டு டேபிளா நமக்கு வந்துருச்சு. இப்போ இதை உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க என்ன இருக்கும், இப்போ இந்த இடத்துல அந்த 4 காலமும் இதுல பாக்கி நம்ம பார்த்த அந்த காலம்ஸும் இங்க இருக்கும். ஓகே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து அந்த டேட்டா அப்டேட் ஆகி நமக்கு இங்க இருக்கு. ஓகேயா இது இருக்கு. இப்போ இது நாம நடந்துச்சா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கொரி பண்ணி பார்த்துருவோம். ஓகே ஸோ நாம பண்ணது வந்து நடந்துச்சா அப்படிங்கிறத டேட்டா வந்து நம்ம டேபிள்ல இருந்து கொரி பண்ணி பார்த்துருவோம். ஓகே நமக்கு டேபிள் எங்கேருந்து பண்ணியிருக்கோம், இப்போ டேட்டா ஃப்ரேம்ல இருந்து எடுக்கல பாருங்க, நான் டேட்டா ஃப்ரேம்ல இருந்து எடுக்கல, நான் வந்து டேபிள்ல இருந்து நேரா எடுக்கிறேன். ஸ்டார்க் எஸ்கியூஎல் செலக்ட் ஃப்ரம் சிட்டி டைமென்ஷன் டாட் ஷோ அப்படின்னு அந்த டேபிள்ல இருந்து எடுத்திருக்கேன். அப்போ எனக்கு டேபிள்ல ஸ்டோர் ஆயிடுச்சு, டேட்டா இருக்கு அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி
இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா இன்ஃபோசிட்டி அப்படின்னு எடுத்து சென்னையை மட்டும் என்ன பண்றேன் எடுத்துட்டு நான் பாக்குறேன். இப்போ எனக்கு அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இங்க என்ன இருக்கு, சென்னை தமிழ்நாடு இந்தியா இன்ஃபோசிட்டியில எனக்கு அந்த டேட்டா மட்டும் எனக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ நான் இங்க ஜாயிண்ட் அடிச்சேனா, இங்க இல்ல. ஆனா இங்க எனக்கு சிட்டி ஸ்டேட் வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு? ஏன்னா நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி டேட்டாவை சேவ் பண்ணதுனால எனக்கு அந்த ஃபீல்டு என்ன இருக்கும், ஜாயின் பண்ணிட்டதுனால அந்த ஃபீல்டு என்ன இருக்கும், இந்த இடத்துல எனக்கு சேர்ந்தே இருக்கும். ஸோ அதனால நான் இன்னொரு தடவை ஜாயின் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஆல்ரெடி டேட்டாவை என்ன பண்ணிட்டேன், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எனக்கு தேவையான அளவுக்கு கொண்டு வந்து நான் இங்க வச்சுட்டேன். ஓகே, அதனால எனக்கு இங்க அப்படியே இருக்கு. நான் இங்க சிட்டி ஸ்டேட் எங்க இருக்குன்னு பாக்குறேன். காலம் கண்டிப்பா மேலதான் இருக்கும் இல்லையா? இல்ல, வின்னர் பை ஸ்டேட் டேபிள் கீழே கடைசியில. ஓ, இங்க இருக்கு. நான் டேபிளே தப்பான டேபிள் பார்த்துட்டு இருக்கேன், சாரி. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இந்த டேட்டா இந்த 3 காலம் பிளஸ் அந்த ஸ்டேட்டோட சேர்ந்து எனக்கு வந்ததுனால நான் ஈஸியா கொரி பண்ண முடியுது. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம், அதனால அங்க நமக்கு பண்ண முடியுது. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த டேட்டாலாம் இருக்கு, நான் இன்னும் 2 ரோ ஆட் பண்றேன். ஓகே, என்னன்னா நான் மும்பையும் சண்டிகரையும் ஆட் பண்ணி அந்த 2த்தையும் நான் இங்க கொடுக்குறேன். அப்போ நான் ஏற்கனவே பண்ணதை நான் அப்டேட் பண்ண முடியுமா? அதாவது நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்க அந்த டேபிளை அப்டேட் பண்ண முடியுமா? இந்த டேபிளை நான் அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். அந்த டேட்டா ஃப்ரேமை நம்ம என்ன பண்றோம், திரும்பவும் கொடுத்துட்டு அதே டேட்டா ஃப்ரேம் எடுத்துட்டு அந்த டேட்டா ஃப்ரேமை நாம இப்ப பார்த்துருவோம். 2 ரோ ஆட் பண்ணியாச்சு, ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம் என்ன பண்ண போறோம், நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது என்ன பண்ணணும், சேவஸ் கொடுக்கக்கூடாது. சேவஸ் கொடுத்தா என்ன, புது ஃபைல் கிரியேட் ஆயிடும். இப்போ இருக்கிற ஃபைல நம்ம பண்ணோம்னா மோடு இஸ் ஈக்குவல், மோட்ல என்ன பண்ணும், ஓவர் ரைட் பண்ணு. எந்த டேபிள, சேவஸ் ஆன் திஸ் டேபிள என்ன பண்ணு, மோடு கொடுக்குறோம். இங்க முன்னாடி கொடுக்கும்போது என்ன பண்ணல, நம்ம இங்க மோடு கொடுக்கல, சேவஸ் மட்டும் ரைட் மட்டும் தான் கொடுத்தோம். ரைட், இங்கே நம்ம என்ன பண்றோம், ஓவர் ரைட் கொடுக்குறோம். ஓவர் ரைட் கொடுக்கும்போது நமக்கு இந்த இடத்துல நம்ம டேபிள் நமக்கு சேவ் ஆகும். இப்போ இந்த டேபிள் ஓவர் ரைட் ஆகி நமக்கு அந்த டேட்டா அங்க இருக்கும். ஓகே, இப்போ போய் நான் திரும்பவும் அதே வின்னர் கோரியை போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மும்பைக்கு மகாராஷ்டிரான்னு வரணும், கர்நாடகா, தெலுங்கானா, மற்ற இது எல்லாமே வரணும். முன்னாடி இருந்ததுல அது இருந்திருக்காது, அதனால மும்பைக்கு என்ன வரல, எனக்கு வரல. இப்போ சென்னை இன்ஃபோ இது வந்திருக்கு, அந்த டாப் 20 ரோ மட்டும்தான் வந்துச்சு. இங்க எனக்கு வரும்போது இப்போ எனக்கு அந்த டேட்டா எனக்கு கிடைக்குது. புரியுது? ஸோ வேர் பை மும்பை மட்டும் எடுத்தாலும் எனக்கு என்ன வரணும், ஃபுல்லா எல்லாத்துக்கும் எனக்கு இந்த டேட்டா மகாராஷ்டிரான்னு அப்டேட் ஆகும். அப்டேட் ஆயிடுச்சா? ஸோ இதுதான் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல எப்படி டேட்டாவை வந்து நம்ம ஜாயின் பண்ணோம், ஜாயின் பண்ண டேட்டாவை எப்படி நம்ம வச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாம ஒரு டேட்டா வந்து தப்பா இருக்குன்னா அந்த டேட்டாவை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டாவை வந்து நாம ஜாயின் பண்ணிட்டு அதை எப்படி டேபிளா ஸ்டோர் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்த்தோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்தது. எது கொஸ்டின்ஸ் இருக்கா இங்க கேட்டுருங்க, இருந்தா இல்லாட்டி அடுத்ததுக்கு போயிடலாம். இப்போ ஓவர் ரைட் பண்ணோம்ல பை, அடிஷனலா ரோஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு டேபிள்ல ஓவர் ரைட் பண்ணோம்ல பை, அது அப் அண்ட் அந்த மாதிரி எதனா இருக்கா பை? இப்போ ஒரு 40 ரோஸ் இருந்தது, ஓவர் ரைட் ஆயிடுச்சு குயிக்கா. இப்போ இதே ஒரு 4 lakhs ரெக்கார்டு இருக்கு, அப்போ ஓவர் ரைட் பண்ணா நினைக்கிறேன், பார்க்கல. ஐ மீன் ஃபங்க்ஷன்ஸ்ல பார்க்கணும். அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல போனீங்கன்னா டாக்குமெண்டேஷன்ல இருக்குன்னு நினைக்கிறேன், பாருங்க. ஓகே, அப் அண்ட் அப்டேட் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். Normal functions. So now homework. Okay, so homework. Okay, இங்க இருக்கு. ஓகே, homework. ஹே, ரிசல்ட் காமிக்காதப்பா. ஓகே, இது homework. இப்போ இவ்வளவு தூரம் நான் படிச்சு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, இதை எப்படி நீங்க எல்லாம் புரிஞ்சிச்சான்னு டெஸ்ட் பண்றது. அதனால எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க். ஓகே, 7 ஹோம்ஒர்க். சிம்பிளா கொரி. ஃபைண்ட் அவுட் which city hosted most matches, then sort and get top 5 cities. புரியுதா நான் சொல்றது? புரியுது.
Find out which team won the matches and count number of times. Okay. Find out which team did make play off stage and how many times. எத்தனை தடவை பிளே ஆஃப் போயிருக்காங்க, எத்தனை அதை கவுண்ட் பண்ணி சொல்லணும் எனக்கு. ஓகே, ஒரு டீமுக்கும். ஓகே. ஃபைண்ட் அவுட் விச் டீம் மேட் ஃபைனல் ஆனா வின் பண்ணல, ஃபைனலுக்கு போனாங்க ஆனா கப்பு வின் பண்ணல, யாரெல்லாம். ஓகே. ஃபைண்ட் அவுட் ஃபைனலுக்கு யார் அம்பையரா நின்னா அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே. விச் வென்யூ ஹோஸ்டட் அ ஃபைனல் மேட்ச், இயர் அண்ட் சிட்டி நேம். எந்தெந்த டீம்லாம் எந்தெந்த இதெல்லாம் வந்து ஃபைனல் மேட்ச் ஹோஸ்ட் பண்ணாங்க, அந்த சிட்டியையும் அந்த இயரையும் எனக்கு சொல்லுங்க. ஓகே. எந்த மேட்ச் டை ஆச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே. வின் பண்ணதுல டை ஆன மேட்ச் மட்டும், அந்த எல்லா டீட்டெயிலும் இந்த சீட்ல இருக்கு. இதுல போயிட்டு ஃபில்டரை போட்டு டை ஆன மேட்சை மட்டும் எடுத்து டை ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது, கொரி எழுதி காமிக்கணும். ஓகே. இதுதான் ஹோம்ஒர்க். ஓகேயா, புரியுதா? டேட்டா செட்டு இங்க இருக்கு. ஓகே. ரிசல்ட் மட்டும் இங்க அப்லோட் ஆயிருக்காரு. நான் இது வரைக்கும் சொன்ன அத்தனைத்தையுமே இங்க இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, டேட்டா ஃப்ரேம், நான் எழுதின கோரி எல்லாமே இங்க இருக்கும். ஓகே. இந்த இடத்துல இருக்கும். அதோட சாம்பிள் ரிசல்ட்டும் இருக்கும். ஓகே. எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. ஒரு டேட்டா ஒரு புக்லயும் இருக்கு. ஓகே. இந்த புக்கையே அப்படியே காப்பி அடிச்சு நீங்க பண்ணணும்னாலும் நேரா இங்க போயிட்டு, ஓகே, இந்த இடத்துல போய் இம்போர்ட் ஃப்ரம் நோட் புக் அப்படின்னு கொடுத்து அந்த நோட் புக்கை கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணி இந்த நோட் புக்கை லோட் பண்ணி இந்த மாதிரி பார்க்கணும்னாலும் நீங்க பார்க்கலாம். போய் ரைட் கிளிக் பண்ணி பிளே பட்டனை கிளிக் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் வேலை செய்யும். அப்படின்னா என்ன, நீங்க படம் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். என்ன அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, படம் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் வராது. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை டைப் பண்ணணும். ஏன் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, அப்பதான் இங்க போயிட்டு நான் இந்த டேட்டா ஃப்ரேம்ல போயிட்டு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா கோடு கொடுத்து, ஓகே, இப்போ நான் இங்க ஓகே டிஎஃப் அப்படின்னு கொடுத்தேன்னா அடுத்து இன்டெலிஜென்ட்ல என்ன வரும் வராதுன்னு எனக்கு தெரியும். ஓகே. ஸோ அட்லீஸ்ட் டைப்பிங் நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஓகே. ஸ்பார்க் அப்படின்னு கொடுத்தேன்னா .SQL அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் கமெண்ட் அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிறது எனக்கு இங்க தெரியும். ஸோ என்னால ஈஸியா பார்த்தே பண்ண முடியும். அட்லீஸ்ட் இதை ஒரு ஸ்கிரீன்ல ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதுல என்ன சொல்லியிருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு டைப்பாவது பண்ணுங்க. காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. இப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறதுல புண்ணியமே கிடையாது. ஓகே. இது எதுக்குன்னா உங்களுக்கு புரியணும், உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்மட்டாவும் ஒரு எக்ஸாம்பிளாவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. இதுதான். ஓகே. ஐ நோ இட் இஸ் ஓவர்.